அத்தை? அம்மா வர சொல்லிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. என்ன அத்தை திடீர்னு? தெரியலம்மா, ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அத்தை, நானும் வரட்டுமா? எதுக்குமா? தேவையில்லாம அவங்க உங்களை ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, அதுக்கு தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ மதி கூட இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. ஏய் சூர்யா, குழந்தை அழுதுட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? குழந்தை அழறது கூட காதுல விழாம அப்படி என்ன நினைப்புல இருக்க? இங்க பாரு, அவன் அழுததை பார்க்காம விட்டது தப்புதான். அதுக்கு சாரி, போதுமா? முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டு. ஐய, முதல்ல தாங்கவே முடியல, போ. சூர்யா, மணி என்ன ஆகுது? இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? பார்லருக்கு போலையா? இல்ல. ஏன்? நீ தான் ஓனர் இல்லங்களே, அதுக்காக சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காத. ஏன்டி இப்படி பேசுற? பார்லருக்கு போலையான்னு தானே கேட்டேன். டெய்லி ஓ வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன், எனக்குன்னு வேலை எதுவுமே இருக்காதா? இத்தனை நாள் நான் போய் பார்த்துக்கிட்டது இல்லையா? என்னால முடியலன்னு தானே சொல்றேன். இன்னைக்கு என்ன விட்டுரு. உன்னால முடியாதுன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப என்ன, உங்ககிட்ட லீவ் லெட்டர் கொடுக்கணுமா? பாரு திவி எப்படி பேசுறானு. சூர்யா, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் என்னால முடியாது. இங்க பாரு, நீ போலங்கிறது கூட அப்புறம், இப்படி திமிரா பேசுற பாரு, அதான். இத பாரு மதி, அனாவசியமா என்கிட்ட ஒம்புக்கு வராத. நான் நல்லா இருந்தா உன்னை ஏண்டி கெஞ்ச போறேன்? அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் வேணா போய் பாத்துக்கிட்டுமா? ஆமா, அது ஒண்ணுதான் மிச்சம். அதையும் நீ செய்ய போறியாகும். சுமாரு திவ்யா. சூர்யா, இன்னும் 2-3 நாள் நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு மட்டும் சூர்யா என்ன டார்ச்சர் பண்ணாத. அதே என்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்படின்னா நீ எப்போ போக வேண்டாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தான் பண்றா. அம்மா வரட்டும், பேசிக்கிறேன். சஞ்சய், டிவி போடாதப்பா. ஆஃப் பண்ணுன்னு சொல்றேன்ல. துரை, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி உட்காரு. சங்கத்துல மீட்டிங் இருக்குமா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா காலத்துல இருந்து அந்த சங்கத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 5 நிமிஷம் லேட்டா போறதுனால ஒன்னும் ஆயிடாது. இப்படி உட்காரு. என்னம்மா நீங்க எதுக்கு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் சாயந்தரம் வந்தவொடனே பேசிக்கூடாதா? இல்லப்பா, அதுக்குள்ள என் மனசு இத்து உடைஞ்சு போயிடும். நேத்து ராத்திரியே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த ஒரு ராத்திரியவே என்னால பொறுத்துக்க முடியல. மனசு அந்த அளவுக்கு வேதனைப்படுது. சரிம்மா, என்னன்னு சொல்லுங்க. முதல்ல இப்படி வந்து உட்காரு. சொல்லுங்க. குன்றத்தூர்ல என் பேர்ல இருந்த பூர்வீக சொத்தை நீ யாருக்கு வித்த? என்னம்மா, என்ன திடீர்னு? சொல்லப்பா, அந்த இடம் என்ன ஆச்சு? என்னாச்சுன்னா, அதான் எப்போ வித்தாச்சுல. வித்துட்டு தான் உங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்குமே சரிசமமா காசு பிரிச்சு கொடுத்தல. இப்ப அதுக்கு என்னாச்சு? நீ அந்த சொத்தை விக்காம கோடிக்கணக்கா வர்ற பணத்துல என் பேர பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு மீதியை நீ எடுத்துக்கிட்டு தான் சொல்றாங்க. யாருமா சொல்றா? யார் சொல்றா? எவ்வளவு தெருவில் போறவங்க ஏதாவது சொன்னா அதை அப்படியே நம்பிடுவீங்களா? அவங்களுக்கு தான் எவ்வளவு செஞ்சாலும் நன்றியே இருக்காது.
அவங்க பேச்ச கேட்டு நீங்களும் ஆடுறீங்க. எதுக்கு இப்படி பதட்டப்படுற? உன் மேல தப்பு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அப்ப என்ன திருட மாதிரின்னு சொல்றீங்களா? திருட மாதிரி இல்லைங்க, திருடன்னே சொல்றாங்க. நீ பேசாத, வாய மூடு. இந்த விஷயத்துல நீ பேசவே கூடாது. ஏன் 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 நான் பேசாம வேற யார் பேசுவா? நான் உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டி தானே. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நீ வாய மூடிட்டு சும்மா இரு. ஏன், எதுக்கு? நீங்க அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து திட்டம் போட்டு வந்து தினமும் என் புருஷனை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. நான் எதுவும் பேசக்கூடாதோ? உங்க மேல தப்பு இருக்கறனால தானே என்ன பேச வேண்டாம்னு சொல்றேன். சரி பேசுங்க. அப்படி என்ன நீங்க கரெக்டா பேசுறீங்க, நானும் பாத்துறேன். பேசுங்க. வசந்தா, நீ பேசாம இரு. இப்பதானே நீ சொன்ன அவங்க பேசி வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு. அப்புறம் அது உனக்கே புரியலன்னா எப்படி? அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. விடு, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னப்பா இது? விரோதி கிட்ட பேசுற மாதிரி ஏம்மா, பேசுற? விரோதின்னு கூட சொல்லுங்க, அதனால ஒண்ணுமே இல்ல. சரி, நீங்க எதை கேட்க வந்தீங்களே அதை மட்டும் சொல்லுங்க. குன்றத்தூர் இடத்த நீ உன் பேர்ல வச்சிருக்கிறது உண்மையா? இதுக்கான பதில உங்களை அனுப்பி வச்சாங்களே அவங்க கிட்டே நேர்ல சொல்றேன். வேற என்ன வேணும்? நீங்க கேட்டது அந்த ஒரு கேள்வி தானே? அதுக்கு எங்க எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல, அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணுமா? அதை மறந்துடாதீங்க. சத்தியமா இதுல தயவு தட்சணையுமே பார்க்க மாட்டேன். சொத்தை எப்ப எவ்வளவுக்கு வித்தேன், யாருக்கிட்ட வித்தேன்னு எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுத்துறேன். நான் தப்பு செஞ்சிருந்தா என் சொத்து பூராவே உங்க பெரிய மருமகளுக்கு எழுதி கொடுத்துறேன். ஒருவேளை என் பக்கம் நியாயம் இருந்து உங்க பெரிய மருமக தப்பு பண்ணி இருந்தா என்ன பண்ணலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணலாம்? இத்தனை நாளா என்ன கெட்டவன் கெட்டவன் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்க பெரிய மருமக என் மேல பொய் சொன்னதை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளவு பெரிய கெட்டவங்கிறத காட்டுறேன். கவிதா, கவிதா. என்னங்க ஏமா, வெற்றிக்கு ஃபோன் பண்ணி அந்த அண்ணா நகர் கடைக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் டெக்னீஷியன் வருவாங்கன்னு சொன்னேனே, சொன்னியா? நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அத்தை. நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அப்பா, எல்லாம் மறந்து போகுது. வயசாகுதுல்ல. அப்படிலாம் இல்ல அத்தை. இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி டென்ஷன் ஆகுறீங்கல்ல. நான் என்ன வேணும்னா டென்ஷன் ஆவறேன்? அப்படி என்ன படுத்தி வைக்கிறாங்க. உங்க மாமா இறந்ததுக்கு அப்புறம் வெற்றியை மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஒத்த பொம்பளையா அத்தனை நிர்வாகத்தையும் நான் பாத்திருக்கேன். உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு மொத்த பேருக்கும் பதில் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கூட டென்ஷன் ஆனதே இல்ல. எப்ப திவ்யாவை நம்ம அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தோமோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டென்ஷன் தான். நீங்க எவ்வளவோ சரிங்க, அவங்களும் ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ? அப்பப்பா, நான் கூட கோடி கோடி ரூபாய்க்கு அதிபதியெல்லாம் பாத்திருக்கேன். அவங்க கூட இந்த மாதிரிலாம் இருந்ததில்ல. சுந்தரி வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தினசா இருக்கு. முதல்ல அந்த சூரியக்கு ஒரு மாப்பிள்ளை பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டோன்னு வச்சுக்க. அதுக்கப்புறமாவது திவ்யா நிம்மதியா இருக்காளான்னு பார்க்கணும். உங்களை அவங்க எவ்வளவோ அவமானப்படுத்தினாலும் நீங்க கண்டுக்காம தான் இருக்கீங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. இப்ப கூட சூர்யாவுக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்னதான் பண்ணாலும் திவ்யா உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அத்தை. புரிஞ்சுக்காம எங்க போயிட போறா? வசதியா வாழ்ந்த பொண்ணு ஏதோ ஒரு மயக்கத்துல எல்லாத்துக்கும் சரி சரின்னு தாங்கிட்டு இருக்கா. அது எவ்வளவு நாளைக்கு? என்னைக்கா இருந்தாலும் அவ இந்த வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. நீ வேணா பாரு. வா சுந்தரி, உட்காரு.
ஏதோ பேசணும்னு வர சொல்லியிருந்தீங்க. நல்ல விஷயம்தான். நம்ம சூர்யாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். நம்ம சொந்தக்கார பையன்தான். அத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திவ்யா உங்க பொண்ணு. அவ நல்லா இருக்கணும்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமே வாய் தவறி கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம், எந்த காலத்திலையும் என் மருமக உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டா. நிக்கவும் விட மாட்டேன். வசதியில வேணா முன்ன பின்ன இருக்குமே தவிர உங்க பொண்ண நான் நீங்க பாத்துக்கிற மாதிரி தான் பாத்துப்பேன். என் பொண்ணுங்களை விட, என் மகனை விட உங்க பொண்ணை நான் நல்லா வச்சிருக்கேன். நல்லா வச்சுக்குவேன். பணங்காசை தவிர என்கிட்ட வேற எந்த குறையும் இல்லை. அது கூட என் மருமக என்ன கேட்டாலும் அதை எப்படிப்பட்டாவது நான் வாங்கி கொடுத்துருவேன். இதையெல்லாம் நான் கோவமாவோ ஆணவமாவோ திமிராவோ சொல்லல. என் மருமகளை நான் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது அவளை பெத்த அம்மாவாவே இருந்தாலும் சரி. என்ன சுந்தரி, நான் என்ன சொல்லிட்டேன்? அதுக்கே எப்படி பேசுற? நான் நிஜமாவே சூர்யாவுக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயமா தான் உன்னை கூப்பிட்டேன். ஏதோ பேச்சு வாக்குல திவ்யா பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நீ இப்படி கோச்சுக்கிற? அது மட்டும் இல்லாம நாங்க இங்க பேசுறத நீ கேட்டுட்டு இருக்கன்னா அது என்ன பழக்கம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒட்டு கேட்கல. நான் வரும்போது நீங்க என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு இது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. கேட்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. திவ்யா பத்தி சொன்னதுக்கு அப்புறம் என்னால அங்க நிக்க முடியல. திரும்பவும் சொல்றேன், இதை நான் தெரியாத மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனா மனசு கேட்காம தான் சொன்னேன். இதுவே நீங்க என்ன பத்தி பேசிருந்தீங்கன்னா நான் கண்டுக்காம போயிருப்பேன். நீங்க வாழ்ந்து சலிச்ச மனுஷி. உங்க வாயால திவ்யாவை அலுப்பா கூட எதுவும் சொல்லிடாதீங்க. நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதனாலதான் நீங்க என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுல இவ்ளோ உள்ளர்த்தம் இருக்கும்னு நான் நினைக்கல. நீங்க மாப்பிள்ளை பார்க்கலனாலும் சூர்யா கல்யாணம் நடக்கும். அதுவும் என் பையனும் மருமகளும் தான் நடத்தி வைப்பாங்க. இப்பவும் சொல்றேன், நான் உங்க கூட பகைமை பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லல. மனசுல தோணுனதை சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் சொல்லணும். கவிதா, காஃபி கொண்டு வாமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. ஏன் என் வீட்டுல காஃபி சாப்பிட மாட்டியா? யார் சொன்னா? ஏன் சம்பந்தி வீட்டுல காபி குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன? இருந்து குடிச்சிட்டே போறேன். சரிங்க அத்தை. தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் சுந்தரி, திவ்யா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அவ இங்க வந்து ஆடுன்னு ஆடுவா. இது பாருங்க, எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். எந்த காலத்திலயும் இங்க இருக்கிறத அங்க போய் சொல்ற பழக்கம் எனக்கு இல்ல. அதை நான் சொல்லவும் மாட்டேன். இந்தாங்க காஃபி. சரிங்க,
நான் கிளம்புறேன். ம். அந்த மாப்பிள்ளை சூர்யாவுக்கு சரியா வருவார்னா நீங்களே பேசி முடிச்சிருங்க. ம். வரேன் கவிதா. அவ எனக்கே புத்தி சொல்லிட்டு போறா பாத்தியா? வச்சுக்கிறேன். ஐயோ முடியலையே. ஐயோ, நானே எனக்கு வேலை செஞ்சுக்க மாட்டேன், இன்னொருத்தி வச்சுதான் வேலை பார்ப்பேன். எனக்கு எந்த தலையெழுத்து? அங்க உட்காந்துட்டு எனக்கு உத்தரவு போறாள் அந்த மகாராணி. ச்சே. நான் செய்ய மாட்டேன், எனக்கு வேலை இல்லை பாரு. ஐயோப்பா, என்னால முடியலமா. ஐயோ ஐயோ. மா, தரையை நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணுமா? கூட்டுமா, பெட்டை நல்லா தட்டி விட்டுட்டு தூசி இல்லாம பாத்துக்கணுமா, இல்லாட்டி குழந்தைக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துருமா. அப்புறம் ஏதோ சொன்னாலே, நீ முதல்ல இதெல்லாம் செஞ்சு முடி, அப்புறம் ஞாபகம் வந்தது நான் எல்லாம் சொல்றேன். டேய், ஆ? பாடா இப்படி. என்னம்மா? ஏண்டா இங்க ஒரு கோவமா இருக்காளே, அத பத்தி என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. மா, நீ கோவமாவா இருக்க? ஏன் என் மூஞ்சி பார்த்தா தெரியலையாக்கும்? சும்மா காமெடி பண்ணாதம்மா. நீ எப்பயுமே இப்படிதான் சாணியை காலில் மிச்ச மாதிரி மூஞ்ச அழகா வச்சிருப்ப. ஏய், எட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, திமிரு பாரு. ஏண்டா உன் பொண்டாட்டி என்னமோ அங்க இருந்து ஓவியமா புள்ளைய பெத்துக்கிட்ட மாதிரி என்ன வேலை வாங்கிட்டு இருக்கா? மா, என்னங்க ஆ, வீட்ல என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுமதி. வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்ட மதி. அத்தை கிட்ட சொல்லி நல்லா ஜம் கில்லர் போட்டு இன்னொரு தடவை கழுவி விட சொல்லுங்க. என்னங்க சொல்லு மதி. குழந்தைக்கு பால் பவுடர் வேணுங்க. வாங்கி வைக்கிற மதி. இப்பவே வேணுங்க. இங்க வேற யாரும் இல்ல, கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தரீங்களா? சரி மதி, உடனே வாங்கிட்டு வரேன். டேய், இப்படி சொந்த வீட்டுக்கே முறவாசல் பண்றதுக்காக தான் உன்னை நான் புள்ளையா பெத்துக்கிட்டேனா? நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. சொத்துக்காக தான் இவ்வளவும் பண்றேன். யாரு நீ? ஆமாமா. போடா போடாங்க. பெத்த மகன் கூட பார்க்காம எதனா சொல்லிட போறேன். அம்மா, இப்ப நான் என்ன பண்ணுங்கிற? ஒன்னும் பண்ண வேண்டாம், போ போய் பால் பவுடர் வாங்கி கொடுப்போ. இந்த பாருமா, நீ என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்ட. நான் வேணா அந்த துறைக்கிட்ட இருந்து சொத்தை வாங்கல, நான் என் பேரை மாத்தி வச்சு. இப்ப சொன்ன பாத்தியா, அது வேணா நடக்கும்டா. நீ என்ன ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கமா. எனக்கும் சின்னதா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், அதை வச்சு அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் செஞ்சிருவேன். பேச்சு படைச்ச நாய் வேட்டைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. போடா போய் பால் பவுடர் வாங்கி கொடுக்குற வேலையை பாரு, போ. இந்தா. போ. வந்துட்டான் பெருசா. இதே என்ன நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டான். பாஞ்சாலி 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 பாஞ்சாலி